நியூ புக்கு விஷாரத் பூர்வாதில் உள்ள தோ கிலாடி தோஸ்தோடைய டிப்பணி பார்க்கலாம். मिर्ज़ा सजाद अली और मीर रोशन अली दोनों वाजिद अली शाह के जागीरदार थे. मिर्ज़ा सजाद அலியும் மீர் ரோஷன் அலியும் வாஜித் அலி ஷாங்கிற ராஜாவுடைய ஜாகீர்தாராக இருந்தாங்க. ஜாகீர்தார்னா ராஜா சில நிலப்பகுதிகளை வீரர்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க. வீரர்கள் அந்த நிலத்தில் இருந்துக்கிட்டு தன்னுடைய படைகளை வழி நடத்துவாங்க, பராமரிப்பாங்க. போர் வரும்போது வீரர்களை கூட்டிகிட்டு போய் ராஜாவுக்காக சண்டை போடுவாங்க. இவங்க ஜாகீர்தார். தோனோ தோஸ்து தே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. தோனோ ஷத்ரஞ்ச் கே கிலாடி தே, ரெண்டு பேரும் ஷத்ரஞ்ச் கே கிலாடின்னா சதுரங்க வீரர்களாக இருந்தாங்க. வே சுப சுப கேல்னா ஆரம்ப கர்த்தே தோ ராத்து கோகி சமாப்து கர்த்தே, அவங்க சுபக்னா காலையிலேயே, கேல்னா ஆரம்ப கர்த்தே தோ விளையாட ஆரம்பித்தாங்கன்னா ராத்து கோகி சமாப்து கர்த்தே நைட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. வே கபி கபி தீவான் கானே மே பைட்கர் ஹி கா லேத்தே தே, வே அவர்கள் கபி கபி சம்டைம்ஸ் தீவான் கானே மே பைட்கர் ஹி, தீவான் கானேமேனா ஹாலில் வரவேற்பறையிலேயே உட்கார்ந்தே சாப்பிட்டாங்க. கபி கபி கேள்த்தே கேள்த்தே காத்தே தே, சில நேரங்களில் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டாங்க. ஜப் அங்கிரேஜ் राजा को कैद करके ले जाते हैं तब ये दोनों दोस्त राजा को बचाने नहीं जाते. எப்போ ஆங்கிலேயர்கள் ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களோ தப் அப்போது தோனோ தோஸ்த் ரெண்டு பேரும் ராஜாக்கோ பச்சானே நகி ஜாத்தே, ராஜாவை காப்பாற்றுறதுக்காக போகலை. வே பஹாதூர் தே மகர் शतरंज में डूबने के कारण अपनी जिम्मेदारी को महसूस नहीं कर पाते. வே பகாதூர் தேன்னா அவங்க வீரர்கள் மகர், ஆனால் ஷத்தரஞ்சுமே டூப்னே கே காரன், ஷத்தரஞ்சு விளையாட்டில் மூழ்கி போனதுனால அப்பனி ஜிம்மேதாரிக்கோ தன்னுடைய ஜிம்மேதாரினா பொறுப்புகளை மகசூஸ் நகி கர்பாத்தேன்னா அவங்கள உணர முடியல, தன்னுடைய பொறுப்புகளை உணர முடியல. தோனோ கேல் மே हारने और जीतने के कारण एक दूसरे को गालियां सुनाकर लड़ने लगे. தோனோ ரெண்டு பேரும் கேள்மே விளையாட்டில் ஹார்னே அவர் ஜீத்னேக்கே காரன் தோற்று போனதுனால ஜெயிச்சதுனால ஏக்கு தூசரேக்கோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள காலியாங் சுனாக்கர்னா பேட் வேர்ட்ஸில் திட்டிக்கிட்டு லடுனே லகே சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஆக்கிர் சோட்டு காக்கர் தோனோ மர்கையே, கடைசியில் ஆக்கிர்னா கடைசியில், சோட்டு காக்கர்னா அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க.